afternoon. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? எனி டவுட்ஸ்? இல்லை மேம். ஓகே ஃபைன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா? லாஸ்ட் கிளாஸ் வீடியோ பார்த்தாச்சு மேம். ஓகே டன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து என்டர் அ ஸ்ட்ரிங் எஸ் ஓகே. ஸோ என்டர் அ ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கெட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் இன்புட் அப்படின்ற இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான் நம்ம ரன் டைம் இன்புட்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ s1 டாட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ சென்டர் ஆஃப் இதில் ஒரு டேட்டா வேல்யூ நம்பர்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதை ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ str3.py. ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஸ்ட்ரிங் வந்து நான் ஜாவான்னு கொடுக்குறேன். இதில் ஆக்சுவலாக 4 கேரக்டர்ஸ் இருக்குது ரைட்டா. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்பேசஸ் ஆட் பண்ணி இது என்ன பண்ணிவிடும்னா கிவன் ஸ்ட்ரிங்கை 20 கேரக்டர்ஸாக மாற்றிடும். ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடும். இதுதான் சென்டரோட டாஸ்க்கு. உங்களோட ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் அது என்ன பண்ணிவிடும்னா நீங்கள் கொடுக்குற அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸாக அதை சேஞ்ச் பண்ணும். இதுதான் அதோட பர்பஸ். அண்டர்ஸ்டுட்? ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஈக்குவலா ஸ்பேஸ் இருக்கும். எஸ், ஈக்குவல் ஸ்பேசஸ் இருக்கும். பட் ஒரு சில கிரைட்டீரியாவில் வராது இல்லையா? அப்போ ஃப்ரண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே ஓகே. 1 or 2 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே. முடிஞ்சிருங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கவுண்ட் அப்படின்ற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங் எழுதலாம். ஓகே யா. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரிங் எழுதலாம். இப்போ நான் இதில் வந்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல ஹலோ ஆல் வெல்கம் ஆல். இதில் ஆல் எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை. எஸ். ஸோ யுவர் அவுட்புட் வில் பி 2. அதாவது அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கில் நீங்கள் இங்கே கொடுக்குற சப்ஸ்ட்ரிங் எத்தனை தடவை இருக்குது அப்படின்றத அதை ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து கவுண்டோட டாஸ்க். ஓகே. நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது டபுள் கோட்ஸ் கொடுக்கணுமா மேம்? நம்பர்ஸ் ஆமாம், எப்பயுமே ஸ்ட்ரிங்ஸ் வந்து நீங்கள் டபுள் கோட்ஸில் தானே கொடுப்பீங்க. சிங்கிள் கோட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. சிங்கிள் கோட்டும் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்டும் யூஸ் பண்ணலாம். கோட் யூஸ் பண்ணாமல் கொடுக்க முடியாது. நான் இல்லை கவுண்ட் கொடுக்கக்கூடாது. கோட் ஓகே. இல்லாமல் கொடுக்கக்கூடாது. ம்.
முடிஞ்சது மேம். கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அப்படின்ற ஆப்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் அதே இன்புட் வந்து கொடுக்குறேன். ஸோ ஹலோ ஆல், வெல்கம் ஆல் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஆல் எங்கே இருக்கோ அதோட இண்டெக்ஸ் நம்பரை உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? ரிப்பீட்டட் அக்கரன்ஸ் இருந்துச்சுன்னா எது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோ அதோட இண்டெக்ஸை நமக்கு த்ரோ பண்ணும். ஒரு தடவை தான் இருக்குனாலும் அதோட இண்டெக்ஸ் நம்பர் என்னவோ அதுதான் த்ரோ ஆகும். தாலைக்கும் முடிஞ்சது மேம். கம்ப்ளீட்டட். எஸ் மேம். ஓகே, ஸோ நேற்று பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இஸ் ஆல்ஃபா, இஸ் டிஜிட், அப்புறம் இஸ் நியூமரிக், இஸ் ஆல்னம் அப்படின்றத பார்த்துருப்போம். இஸ் ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ இஸ் லோயர். ஸோ இஸ் லோயர் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் எல்லாமே லோவர் கேஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹலோன்னு என்டர் பண்ணுறேன். இதில் எல்லாமே வந்து எனக்கு லோயர் கேஸில் இருக்குது, அதனால ட்ரூ வருது. இப்போ வந்து நான் மிடில் இந்த மாதிரி சம் கேப்ஸ் யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அது வந்து லோவர் கேஸில் தான் உங்களோட ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் இஸ் அப்பர் யூஸ் பண்ணலாம், அது அப்பர் கேஸில் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஓகே ஓகே மேம். இப்போ நான் 2 வேர்டு கொடுக்குறேன், ரெண்டுமே லோயர் கேஸில் இருக்குது. நடுவில் ஸ்பேஸ் இருந்து அது ட்ரூ கொடுக்குமா இல்லை ஃபால்ஸ் கொடுக்குமா? 2 வேர்டு கொடுக்குறீங்க, ரெண்டுமே லோயர் கேஸ். ஆமாம், ஒரே ஸ்ட்ரிங்குக்குள்ளார நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை வேர்ட்ஸாக இருந்தாலுமே செக் பண்ணிடும். நடுவில் ஸ்பேஸ் இருந்தால் ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டு அந்த மாதிரி நான் 2 வேர்டு தரேன். இடையில ஸ்பேசஸ் வந்து அக்செப்ட் பண்ணுதான்னு கேட்குறீங்க, ரைட்? ஆமாம். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ ட்ரூ தான். அது வந்து இருக்கிற கேரக்டர்ஸ் லோவர் கேஸில் இருக்கா அதுதான் பார்க்கணும். ஓகே ஓகே. யா, ஸோ அப்பர் நான் தனியாக எழுதலை, அது இதோடய சேர்த்து நீங்கள் நோட் எழுதிக்கோங்க, அப்பர் கேஸ். ஓகே. Completed. Yes ma'am. Okay. Next நம்ம பார்க்கிறது is title. So title யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? So title ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்ல படிச்சிருக்கோம். So titleனா எப்படி இருக்கும்? டைட்டில்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இல்லை ஒரு ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரா? ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஜாவா ஸ்ட்ரிங் அப்படின்னு ரைட் பண்ணுறேன். ஸோ ட்ரூ வருது. இதுவே நீங்கள் ஸ்மாலில் போட்டிங்க இல்லைனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே இந்த ஜே மட்டுமே கேப்ஸில் போட்டாலுமே ஃபால்ஸ் தான்.
ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் இந்த மாதிரி கேப்ஸில் இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்றது வரும். ஓகே, ஓகே. தேங்க்யூ. முடிஞ்சது. கம்ப்ளீட்டட். இன்னும் ஃபங்க்ஷன்ஸில் இன்னும் எவ்வளோ மேம் இருக்குது? முடிய போகுது. ஓகே ஓகே. யா, நெக்ஸ்ட் வந்து இஸ் ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையர்னா ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் அன் ஐடென்டிஃபையர்? அதை நம்ம வேரியபிள் நேம் கொடுப்போமே. Yes, good. Okay, so it is name of variables, right? So it is not only for variable, it may be name of anything that can be classes or constants, whatever that is. In simple, that is user defined names in a program, right? ஸோ இப்போது அதில் வந்து ரூல்ஸ் என்னென்னு நம்ம ஆல்ரெடி நிறையா படிச்சிருக்கோம். இப்போ நான் வந்து ஹலோ 89 இது ஐடென்டிஃபையரா? ஐடென்டிஃபையர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதா? இல்லை மேம். இல்லையா? அண்டர்ஸ்கோர் சிம்பிள்ஸ் வரக்கூடாது. ஆல்ஃபபெட்டிக்கில் மேம். ஆல்ஃபபெட் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம்ல. நம்பர்ஸ் இருக்கு. எஸ், ஸோ ட்ரூ. ஓகேவா? ஐடென்டிஃபையரோட ரூல்ஸ் என்னன்னா இதில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், சிம்பிள்ஸ் எதுவும் அலௌட் இல்லை எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர், ரைட்டா? ஸ்பேசஸ் அலௌட் இல்லை, டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடாது, அவ்வளோதான் ரூல்ஸு, ரைட்டா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ 56 அண்டர் ஜாவா இது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபையர் கிடையாது, ஏன்னா இது டிஜிட்டில் பிகின் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபையர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதா இல்லையான்றதை இஸ் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சது. ஓகேப்பா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரைட் பண்ணுறேன். ஸோ ஹலோ ஆல். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எங்கே வந்து ஸ்பேசஸ் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு உங்களோட ப்ரோக்ராமில், ரைட்டா? சப்ஸ்ட்ரிங்ஸாக அது வந்து மாற்றிருக்கு. ஸோ இப்போ ஹலோ இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஹலோவை ஒரு ஸ்ட்ரிங்காகவும் ஆல் ஒரு ஸ்ட்ரிங்காகவும் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் வந்து ஸ்ப்ளிட்டோட டாஸ்க்கு. ஓகே, ஸோ இதை ரைட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஸ்ப்ளிட்லேயே இன்னும் ஒரு 2-3 டைப் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன்.
completed. எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளிட்குள்ளார நான் வந்து எம்டி கோட் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஹலோ ஆல். ஓகே, ஐம் சாரி, இதில் கேரக்டர் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல கமா அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ ஹலோ கமா ஆல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ எங்கே கமா இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட இன்புட் வந்து ஹலோ ஆல் கமா வெல்கம் ஆல். கேன் யூ சி? இப்போ எங்கே கமா இருக்கோ அது வரைக்கும் இருக்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங், கமாக்கு அப்புறம் இருக்கிறது இன்னொரு சப்ஸ்ட்ரிங். இதுவே மல்டிபிள் கமாஸ் இருந்தால் கூட அது இதே மாதிரி தான் உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன். மேடம், இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நோட்ஸ் கேட்டிருந்தோம் மேம், அது கிடைச்சதா மேம்? நான் தரேன். ஓகே மேம். கேட்டிருக்கேன். ஓகே, மறக்கல, நான் தரேன். ஓகே மேம். ரைட் பண்ணியாச்சா? முடிஞ்சது மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ ஹலோ ஆல் வெல்கம் ஆல் இப்படி நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹலோக்கு அப்புறம் கமா இருக்குது, அதனால ஹலோ ஒரு ஸ்ட்ரிங், ஆல்க்கு அப்புறம் கமா இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ ஒரு வேளை எனக்கு எல்லா ஸ்ட்ரிங்கும் இந்த மாதிரி சப்ஸ்ட்ரிங்காலாம் கன்வெர்ட் ஆக வேணாம். ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் எங்கே இருக்கோ அதோட இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறது எல்லாமே நார்மலாக எனக்கு ஸ்ட்ரிங்ஸாக இருந்தால் போதும். ஓகே. ஸோ அந்த மாதிரி லிமிட் பண்ணுறேன், இத்தனை தடவை ஸ்ப்ளிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் இந்த இடத்துல ஒரு நம்பர் போடலாம். இப்போ கமாவோட ஸ்ப்ளிட் பண்ணு, பட் எனக்கு ஒரு தடவை பண்ணால் போதும் அப்படி நான் நம்பர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதே இன்புட்டை நான் இங்கேயும் கொடுக்குறேன். ஹலோ ஆல் வெல்கம் ஆல். கேன் யூ சி? இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஹலோ வரைக்கும் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரிங்காக எனக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாமே இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஒரு லிமிட்டோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் நீங்கள் அந்த நியூமரிக்கல் நம்பர் எவ்வளோ லிமிட் வரைக்கும் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஸ்பிட்ஸோட அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸோட அதை ஸ்டாப் பண்ணிக்கும். புரியுதா? ஓகே மேம். எஸ், ஃபைன். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை. இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். முடிஞ்சது மேம். ஓகேப்பா. ஃபைன். நெக்ஸ்ட்டு ZFill அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜீரோ ஃபில்லிங்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் அப்படின்னு போடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் ஹலோ அப்படின்னு என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து 5 கேரக்டர்ஸ் ஹலோவில் இருக்குது,
அப்போ ரிமைனிங் 5க்கு வந்து இது 0ன்னு சொல்லி ஃபில்அப் பண்ணிக்கும். அது வந்து பிகினிங்கில் தான் உங்களுக்கு ஃபில்அப் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு லென்த்தில் இருக்க ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ்க்கு மாற்றுறதுக்கு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து 0 தான் ஃபில் பண்ணும் டிஃபால்ட்டாக. ஓகேவா? அண்ட் அதுவே இதுக்காக இன்னொரு ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஸ்பேசஸாக ஃபில் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சது. முடிஞ்சது மேம். ஓகேப்பா, ஃபைன். ஸோ இதோட ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ பேசிக்காக உங்களுக்கு பிரான்ச்சிங், லூப்பிங் அண்ட் ஸ்ட்ரிங் வரைக்கும் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக கலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் அது வந்து நான் எடுக்கல. ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கிளியர் ஆகுங்க. பட் அதுக்கப்புறமா அஷூர் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதில் ரெக்வயர்டாக இருக்கிறத மட்டும் நான் அங்கே ஆன் டைம் சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நான் ப்ரோக்ராமிங் கொடுத்துருப்பேன், நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பேன். அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? மேம் நேற்று அமிச்ச ப்ரோக்ராமில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா மேம்? நீங்கள் சென்ட் பண்ணதுலையா? ஆமாம் மேம். நான் அதில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அதில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேனே. டிவிஷன் ஓகே தான், நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது ஓகே தான். இப்போ என்டர் யுவர் சாய்ஸ்னு கேட்குறீங்க, அதில் யூசர் வந்து ஒரு சாய்ஸ் என்டர் பண்ணுறாரு, ரைட்டா? இப்போ வந்து அதில் யூசர் சாய்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போ யூசர் எது வேணாலும் டைப் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஆடுன்னு சொல்லி நீங்கள் செக்அப் பண்ணுறீங்க, பட் யூசர் வந்து ஆடுன்னு தான் என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடிஷன்னு ஃபுல்லாக டைப் பண்ணலாம், இல்லை ஆடையே கேப்ஸில் போடலாம். அப்போ வந்து உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த இடத்துல. ஓகேவா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, 1னா அடிஷன், 2னா சப்ராக்ஷன் நீங்களே டிஸ்பிளே பண்ணிவிடுங்க. நம்பர் போடும்போது யூசர் 1ன்னு தான் என்டர் பண்ணி ஆகணும் இல்லையா? நீங்கள் மேலே ஒரு நம்பரை டிஸ்பிளே பண்ணும்போது 1 தான் சூட்டபிள். அப்போ 1 தான் அவங்க என்டர் பண்ண போகிறாங்க, அதனால நீங்கள் 1 போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் நீங்கள் இப்படி கொடுத்துருக்க க்ரைட்டீரியா ஓகே தான், பட் யூசரோட இன்புட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறினா உங்கள் கேஸில் அவுட்புட் வராது. ஓகேவா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இது இந்த 8 டாஸ்க் அப்புறம் இன்னும் 3 டாஸ்க் கொடுத்தீங்க மேம். அதில் வந்து அது வந்து ஃபைண்ட் த கிவன் நம்பர் மல்டிபிள் ஆஃப் 2 அண்ட் டிவிசிபிள் பை 5. அது எப்படி மேம் அது பண்றது? ஈஸி தான். இப்போ 5ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா 5, 10, 15 அந்த நம்பர்ஸ் எல்லாம். 2ஓட மல்டிபிள்ஸ் வந்து 2, 4, 8, அது 6 எல்லாமே அதோட மல்டிபிள்ஸ், ரைட்டா? மல்டிபிள்ஸ்னாலும் டிவைடட்னாலும் சேம் தான். அப்போ அந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 0 வருதுன்னா we can say multiple and as well as அது வந்து divisible, ரெண்டுமே நம்ம சொல்ல முடியும். ஓகே தானே? இப்போ if கண்டிஷன்ல வந்து
வேரியபிள் வேரியபிள் percentage equal Fine. to the percentage 2 and a divided by 5 அப்படின்னு போட்டு No, no, பண்ணலாமா மேம் அது? no. இப்போ நீங்க வாங்கியிருக்க நம்பர் வந்து ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆ அப்ப a modulo division 2 double equal to 0. Okay? And ஓகே. a modulo division 5 double equal to 0. அதை வந்து நீங்க ifல and கண்டிஷன் போட்டு கனெக்ட் பண்ணிட்டு அது ட்ரூவா இருந்ததுன்னா the number is divisible by 5 and multiple of 2. else the number is not divisible by 5 and multiple of 2 அப்படின்னு நீங்க எழுதணும். பட் இதை இன்னும் அக்யூரேட்டா பண்ணணும் அப்படின்னா நீங்க நெஸ்டட் இஃப் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஆமா மேம். அதுலயும் பண்ண முடியும். ஓகே மேம் இப்போ அந்த and ஃபங்க்ஷன் வந்து பிட்வீன் அந்த ரேஞ்சுக்கு மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ஆண்ட்னா ரெண்டு கண்டிஷனும் கரெக்டா இல்லையான்னு பார்க்கணும். ஆண்ட் எப்போ நம்ம ரேஞ்சுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி லூப்பு. ரேஞ்சில் ஒர்க் ஆகிறது உங்களுக்கு லூப்பு. ஓகேவா? சரி 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 ஓகே இது மேம். பிரான்ச். சரி மேம் ஓகே. ஓகே ஃபைன். ஸோ எனி மோர் டவுட்ஸ்? இந்த ஃபார் லூப் வைல் லூப் சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஆமாம். அது ப்ராப்ளம் நான் 5 கொஸ்டின் கொடுத்தீங்க, அதில் 2 தான் போட்டேன். 3வது எனக்கு ஐடியாவே வர மாட்டேங்குது எப்படி போகணும்னு சொல்லிட்டு, அதாவது சம் ஆஃப் சீரிஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ஈவன் ஆட் போட்டிருக்கீங்க ரைட்டா? ஆமாம்மா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போட்டு காமிக்கிறேன். அது எல்லாமே போடணுமா இல்லை ஏதாவது ஒன்று போட்டால் போதுமா? ஏதோ ஒன்று போடுங்க போதும். சரி ஓகே. எது போடலாம்? அந்த தேர்ட் கொஸ்டின் சம் ஆஃப் சீரிஸ். சம் ஆஃப் சீரிஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ சம் ஆஃப் சீரிஸ். ஸோ இது வந்து மேத்தமேட்டிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் சீரீஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ யூசர் வந்து ஒரு 5ன்னு ஒரு நம்பர் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஸ்கொயர். ஓகே. ஸோ 1 into 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ 2 into 2 ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 3 into 3 ப்ளஸ் 4 ஸ்கொயர். 4 into 4 ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஸோ 5 into 5. இதோட ஃபைனல் ரிசல்ட் தான் சம் ஆஃப் சீரீஸ். ஓகேவா? ஸோ யூசர் கொடுக்குற நம்பர் வரைக்கும் ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். இதுதான் சம் ஆஃப் சீரீஸ். ஓகே. இதை எப்படி ப்ரோக்ராமில் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் என்டர் அ நம்பர். யூசர் கிட்ட ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க, அதை ஏல நான் இன்புட்டாக கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்டீஜர் நம்பர். ஸோ ஐ ஷுட் கெட் வேல்யூ த்ரூ இன்புட் ரைட்டா? இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐ ஆம் கெட்டிங் வேல்யூ. பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, ஸோ இதில் இன்புட்டில் நீங்கள் எந்த வேல்யூ வாங்கும் போதும் தட் இஸ் ஸ்ட்ரிங் ஒன்லி. அப்போ நான் வந்து இங்கே மேனிப்புலேட் பண்ணால் ஐ ஷுட் கன்வெர்ட் தட் ஸ்ட்ரிங் வேல்யூ டு இன்டீஜர். அதனால் நான் இங்கே இன்ட்டுன்னு போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ வேல்யூ வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ரிப்பீட்டட் அக்கரன்ஸ் இருக்கா? இப்போ வேல்யூ 1 இருக்குது, அதுக்கப்புறம் வேல்யூ 2ன்னு ஐட்ரேட் ஆகணும், 3ன்னு ஆகணும், 4 ஆகணும், 5 ஆகணும். அப்போ இதில் 1லேருந்து 5 வரைக்கும் அப்படி ஒரு ரேஞ்ச் வந்து எனக்கு க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் க்ரியேட் ஆகுது, ஒரு ரேஞ்ச்குள்ளே நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா we can go with looping statement. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் லூப்போ இல்லைனா வந்து வைல் லூப்போ அது வந்து உங்களோட சாய்ஸு. ஓகே. இப்போ ஃபார் அதுக்குள்ளார ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும் இல்லையா, லூப்பிங் வேரியபிள். நான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் இன் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சில் வந்து இப்போ எனக்கு 1லேருந்து பிகின் ஆனால் போதும். ஸோ தட்ஸ் வை 1ன்னு போடுறேன். எண்ட் லிமிட் வந்து a+1. இங்கே ஏன் நான் a+1 அப்படின்னு போடுறேன்னா, ஃபார் லூப் எப்பயுமே பிகினிங் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் கெட் பண்ணிக்கும். அப்போ யூசர் இப்போ 5ன்னு கொடுக்குறாங்க, நீங்கள் இங்கே ஏன்னு போட்டிங்கன்னா 4ஓட ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் நான் இங்கே a+1ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ சம்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், சம் ஃபைன் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. பிஃபோர் தட் எப்பயுமே ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள் உங்களோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை டிக்ளேர் அண்ட் இனிஷியலைசேஷன் பண்ணணும். ஆப்வியஸ்லி பைத்தானில் வந்து டிக்ளரேஷன் கிடையாது. ஓகே, பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம டைரெக்டாக இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறோம்.
இனிஷியலைசேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ போடுறது, ரைட்டா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ வந்து நான் 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 0 அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ 1 minute. ஹலோ, ஹலோ, எஸ், hello, yes, sorry, I don't know Hindi. Sorry, no sir, I don't need. Thank you. Sorry, we will continue. இப்போ sum, okay, ஸோ இப்போ sum அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து என்னோட ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணுறேன் sum calculate பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக அடிஷன் பண்ணுறேன் ப்ளஸ் ஆப்வியஸ்லி மல்டிப்ளிகேஷனும் பண்ணுறேன். அப்போது எனக்கு அடிஷன் பேசிஸில் வரும்போது எனக்கு இனிஷியல் வேல்யூ நான் 0ன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா 0வோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் எனக்கு வேல்யூ மாற போகிறதில்ல. அதனால நான் இனிஷியல் வேல்யூ 0 அப்படின்றத செட்டப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லூப்குள்ளார சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படின்றத நான் போடுறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் ஃபைனலி நீங்கள் லூப் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிரிண்டில் சம் ஆஃப் சீரீஸ் இல்லைனா சம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் அந்த நம்பர் ஏதாவது வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இப்போ சம் ஆஃப் சீரீஸ் கமா சம்ன்ற வேல்யூவை நான் அவுட் சைட் ஆஃப் லூப்பில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ சீரீஸ் டாட் பை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் வேல்யூ இதே 5 போடுறேன். கேன் யூ சி யுவர் சம் ஆஃப் சீரீஸ் இஸ் 5. ஓகே, ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா ஓகே, ஸோ கிவ் மீ அ மினிட். 1 into 1, 2 into 2 na 4, 3 into 3, so let us do in calculator better. So 1 into 1 na 1, 2 into 2 will be 4 and 9 and 4 into 4 will be 16, 5 into 5 will be 25. Okay, so 55 result வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு, ரைட்டா? ஸோ இப்போது இதை வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு நம்பர் வாங்கிட்டு சம் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூ இனிஷியலாக என்ன இருக்கும்? 1, ரைட்டா? ஏன்னா இந்த லூப் வந்து 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. சாரி. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இப்போ எக்ஸோட வேல்யூ இனிஷியலி 1. அப்போது எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படின்னா 1 into 1. ஆல்ரெடி சம்மில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ 0 + 1. அப்போ 0 + 1னா 1. அந்த வேல்யூ சம்மில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ ஐட்ரேட் ஆகும் 2ன்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ 2 into 2 மல்டிப்ளை ஆனால் 4. ஆல்ரெடி சம்மில் ஒரு 1 இருக்குது, அதோட ஒரு 4 ஆட் ஆகி 5ன்றது சம்மில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது உங்களுக்கு தேர்ட் டைம் ஐட்ரேட் ஆகும்போது எக்ஸோட வேல்யூ வில் பி 3. அப்போது 3 into 3, அப்போ 3 into 3 will be 9. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சம்மில் ஒரு 4 வேல்யூ 5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேல்யூவோட ஆட் ஆகி ரிசல்ட்டு மறுபடியும் அதே சம்மில் ஓவர் ரைட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ 1ல் ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் ரிப்பீட் ஆகிடும். அப்போ ஃபைனலாக இது எக்ஸிக்யூட் ஆகும்போது சம்மில் ஃபைனல் ரிசல்ட் வில் பி கேப்சர்டு. அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிட்டீங்கன்னா சம் ஆஃப் சீரீஸ் வேல்யூ வில் பி டிஸ்பிளைட். ஓகே தானா? ஓகே மேம். ஃபைன். இதே வைல் லூப்பில் ஒரு தடவை போட்டுக்கோங்க. வைல் லூப்பும் சேம் தானே, இதே மாதிரி போட்டுக்க வேண்டியதான். ஸோ வைல் ஸோ இதில் ஏ வேல்யூ நீங்கள் கெட் பண்ணுறீங்க. அப்போ ஏ வேல்யூ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஏ வி கான்ட் ரைட். அப்போ நீங்கள் இன்னொரு வேரியபிள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் போட்டு அதில் 1ன்ற வேல்யூவை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஸ்டார்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு ஏ அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ்
இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டார்ட்ன்றது. அப்போ ஸ்டார்ட் இன்டூ ஸ்டார்ட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் 1. அவ்வளோதான். ஃபைனலி இந்த சம் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா இதுலேயும் அந்த ரிசல்ட் தான் வரும். ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சாரி, இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகிறது வைல் லூப் தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்டர் நம்பர் 5. ஸோ சம் ஆஃப் சீரிஸ் இஸ் 55. கிளியர்? ஓகே. எஸ். ஸோ இதுதான் சம் ஆஃப் சீரிஸ். அதே மாதிரி தான் அந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே போடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் நாளைக்கு செஷனில் நம்ம ஒரு எஸ்கியூஎல் வந்து ரீகேப் பண்ணிக்கலாம். நான் சாட்டர்டே சொல்லியிருந்தேன், பட் சாட்டர்டே ஐம் ஹேவிங் சம் ஒர்க்ஸ். அதனால் வந்து நமக்கு நாளைக்கு எஸ்கியூஎல் வந்து ஒரு ரீகேப் செஷன் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. ஓகே,